Hi everyone. இன்னைக்கு வந்து day 3. I'm going to talk about inspirational movies and எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கிற சில ஆர்டிஸ்ட்ஸ். மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா I'm a person who loves colors. எல்லாமே ரொம்ப வைப்ரண்ட்டாக கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ரெண்டு மூவி பற்றி பேச போகிறேன். ஒன்று வந்து ஹீரோ, சைனீஸ் மூவி. ஸோ அது வந்து சினிமாட்டோகிராஃபர் வந்து கிறிஸ்டோஃபர் டாயில். ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போது ஐம் ஷுர் எல்லாருக்குமே அலைப்பாய்தை படத்தில் வந்து பச்சை நிறமே சாங் தெரியும். அது எப்படி கலர் கோஆர்டினேட் பண்ணியிருப்பாங்க அந்த லிரிக்ஸோட. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் மூவியுமே இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் வந்து இந்த ஹீரோ மூவி இருக்கும். ஒரு ஒரு விஷயமுமே வந்து அவ்வளோ மைன்யூட்டாக கவனித்து அவ்வளோ அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் அந்த காஸ்டியூம்லேருந்து, அந்த ப்ராப்லேருந்து, அந்த பேக்ரவுண்ட் நேச்சுரல் பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, இல்லை செட்டில் எடுத்திருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அப்படி பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு ஒரு ஃப்ரேமும் அந்த ஃப்ளாஷ்பேக்குக்கு வந்து க்ரீன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ரெசண்ட்டுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில ஃபைட் சீக்வென்சஸ்க்கு வந்து ரெட்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக வந்து அந்த மூவி ஃபுல்லாகவே கலர் கோஆர்டினேட்டடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கலர்ஸ் பிடிக்கும், இஃப் யூ அப்ரிஷியேட் சச் ஃபைன் டீட்டெயில்ஸ், யூ ஷுட் டெஃபினெட்லி வாட்ச் தட் மூவி. அண்ட் இன்னொரு மூவி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ சவுத் கொரியன் மூவி, ஸ்ப்ரிங், சம்மர், ஃபால், வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங், டிரெக்டர் கிம் கி டுக். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கலாம். அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு ஹில், அதுக்கு நடுவில் ஒரு சின்ன லேக் இருக்கும். அந்த லேக்குக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன மொனாஸ்ட்ரி, அவ்வளோதான் அந்த ஓவரால் அந்த மூவியினுடைய லொக்கேஷன். இதை தாண்டி வேறு ஒன்றுமே இருக்காது. அந்த ஒரே லொக்கேஷனில் இந்த 4 சீசனும் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் அந்த மூவி. ஸ்ப்ரிங்கில் வந்து எப்படி இருக்குது, சம்மரில் எப்படி இருக்குது, இந்த ஃபாலில் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த லீவ்ஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி, அதே மாதிரி வின்டர். அண்ட் இந்த மூவியுமே ஒரு ரொம்ப சட்டிலான ஒரு மூவி. இஃப் யூ லைக் சச் மூவிஸ் அண்ட் இஃப் யூ அப்ரிஷியேட் சச் nice frames, then I think you should definitely get inspired from that movie. And Indian movie பார்த்தீங்கன்னா எனக்கு as much as I like colors, I also love black. Black is my most favorite color. And the movie also is black that I'm going to talk about. So அது வந்து அந்த because the lady ராணி முகர்ஜி இஸ் பிளைண்ட், ஸோ அவங்களுக்கு வந்து கலர்ஸ் எதுவும் பார்க்க முடியாதுங்கிறதுனால கம்ப்ளீட்டாக அந்த மூவி ஃபுல்லாகவே வந்து கலர்ஸ் ஃபுல்லாக சட்டிலாக இருக்கும். வெறும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ தட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல்லி டன் மூவி. அண்ட் மூவிஸ் வந்து நான் அவ்வளோ நாட் அ கிரேட் பிக் மூவி பஃப்லாம் கிடையாது. ஸோ எனக்கு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு பிடிச்சதில் நான் இப்போ சொன்னேன். I follow a lot of other artists across the world and across all disciplines because I'm also an artist. I do a lot of paper crafting, collage and all that. So I get inspired from various people of different disciplines and genres. Illustrators, children's book illustrators, surface pattern artists, botanical artists, ceramic artists. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். அதில் நான் வந்து I'm going to talk about a few people that I religiously follow on almost a daily basis. ஸோ அப்படி வந்து நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேச போகிறது a couple of illustrators. ஃபர்ஸ்ட் வந்து தினாரா மிர்டாலிபோவா. ஷீஸ் அ ரஷ்யன் செட்டில்டு இன் தி US. அவங்களோடது வந்து இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து ரஷ்யன் அண்ட் ஸ்காண்டினேவியன் ஃபோக் ஆர்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அவங்களுடைய எல்லா இல்லுஸ்ட்ரேஷனுமே இருக்கும். அண்ட் ரொம்ப போல்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் அப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் இருக்கும். ரெட் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும். அண்ட் அந்த ரெட்டு அந்த கலர்ஸ் அவ்வளோ போல்டாக இருக்கிறது தான் வந்து இட் ஆட்ஸ் அ லாட் ஆஃப் பியூட்டி டு ஹர் ஒர்க்ஸ். ரொம்ப மைன்யூட் ஒர்க் and there's so much to get inspired from her. And அடுத்தது வந்து நான் பேச போகிறது வந்து ஆனா ரைஃபிள் பாண்ட். ஷீ இஸ் an amazing artist.
அவங்க வந்து gouache பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஷீ அகெயின் இஸ் அ ஃப்ளாரல் ஆர்டிஸ்ட். நிறைய ஃப்ளவர்ஸ் தான் பெயிண்ட் பண்ணுவாங்க. இந்த விண்டேஜ் ஃப்ளவர் ஸ்டைலில் இருக்கும். ஸோ ஷீ இஸ் அகெயின் அ பர்சன் தட் ஐ ரியலி inspire from when I paint or when I draw some illustrations. Next, I'm going to talk about a surface pattern artist. Her name is Kristen Sevik. அவங்களுடைய அந்த பெயிண்டிங் அந்த ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு இமேஜை பாருங்கள். இட் இஸ் நாட் எடிட்டட் இன் ஃபோட்டோஷாப் அண்ட் எனிதிங். த என்டையர் திங் இஸ் ஜஸ்ட் ஹேண்ட் பெயிண்டட். And the symmetry and the way the pattern seamlessly flows across the page, it is so beautiful to see her paint, and the choice of colors and ரொம்ப simple patterns ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுலேருந்து எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்கும். பீட் கலர் காம்பினேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த ஒரு மினிமலிஸ்டிக் அப்ரோச்சாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு இன்ஸ்பயர் பண்ணும். I follow a lot of other surface pattern artists also, but she is one of my most favorite artists. And next I would like to talk about a few botanical artists. As a person who loves flowers and who has a great flair for botany, I follow a lot of botanical artists, flower decorators அந்த மாதிரி. அதில் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கிற ஒரு 3 பேரை பற்றி நான் சொல்ல போகிறேன். Azuma Makoto. He's a flower sculptor, botanical sculptor from Japan, and he's also a photographer. So அவர் வந்து theme based ஒரு ப்ராஜெக்டும் பண்ணுவார். and he does a lot of installations and exhibitions. ரொம்ப massive gigantic installations எல்லாம் பண்ணியிருக்காரு across the world. அதில் I'm just talking about a few. இது வந்து bottle flowers சொல்லி ஒரு series. Glass bottle he has stuffed flowers of different colors. அதில் என்ன ரொம்ப அழகாக இருக்குன்னா the choice of flowers. ஏன்னா இது வந்து எல்லாமே ஒரே கலராக இருந்தாலும் கூட அதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. there's some kind of story around each one of those bottles. and இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட் அவரோடது. and next பார்த்தீங்கன்னா it is ice. ஐஸ் வச்சு அவர் இன்னும் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு, பிளாக்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து மேசிவ். இட் இஸ் லைக் லைஃப் சைஸ் இன்ஸ்டலேஷன்ஸ். ஒரு ஐஸ் பிளாக்குள்ளே ஹீ ஹேஸ் அரேஞ்ச்ட் த ஃப்ளவர்ஸ் and then he has frozen it and then kept it as an installation. It is like breathtaking. I can't imagine how it will be to actually take a look at it in person. and then this is another interesting project of his. It's under surface flowers in it. So it is the flower and the roots, and there is a thin line ninga paatha theriyum. So just to differentiate what is under the surface and what is above the surface. And then the root nodaya and the flow of the roots, and then the way the flowers are arranged, the colors, romba beautiful ana project idu. And this one is something out of the world, literally out of the world. It's called Space. So he took the flowers outside and in the space, and he has taken pictures. So idume romba interesting ana or project, very extravagant projects avarodhu ellame. So I would strongly recommend, if you like flowers and if you appreciate such things, you should definitely follow him. And next I'm going to talk about Bridget Collins. அவங்க வந்து Flora Foragerங்கிற பேரில் தான் she posts on Instagram. So she uses flowers beautifully to create some scenes. And அவங்க வந்து பேர்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப அழகாக பெட்டல்ஸ் வச்சு ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணுவாங்க. and she's an amazing floral artist. அவங்களோடதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 2 இது மட்டும் காமிக்க போகிறேன். So this is like a cherry blossom avenue. So it's beautifully done with some rose petals. And then this is a nice scene with a hot air balloon. So that's also something beautifully done. And next I'm going to talk about Vicki Rollins. Our sister Golden Shop, they run a small boutique shop. They source handmade goods from across the world. அவங்களோடதுல என்ன ரொம்ப ஸ்பெஷாலிட்டினா, இட்ஸ் a mother and a daughter duo who run this shop. Vicki Rollins is the mother,
and she's a brilliant artist. So you can just take a look at her works and you can see for yourself the kind of details that go into every creation. ஸோ நான் இதில் வந்து கொஞ்சம் 4-5 ஃபோட்டோ பற்றி பேச போகிறேன், பிகாஸ் ஐ ஜஸ்ட் கேனாட் பிக் ஒன் ஃப்ரம் ஹர் ஒர்க்ஸ். எவ்ரி திங் இஸ் பிரெத் டேக்கிங். இது வந்து அவங்களுடைய மல்டிபிள் எக்ஸ்போஷர் மாதிரியான ஒரு சீரீஸ் இது. So there is a woman and there is multiple exposure kind of an effect where you see a scenery also in her body, and the way the hair is done, and then there are birds. So it's like beautifully done. I can't even imagine how much time and effort goes into each one of these creations. This is again another multiple exposure setting, and அவங்க நிறைய ஃப்ரீடா காலோ வந்து டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க ஃப்ளவர்ஸில். ஃப்ரீடா is known for her flower portraits and she loves flowers. ஸோ அவங்களுடைய போர்ட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து she would have recreated using flowers and leaves and twigs. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபைன் டீட்டெயில்ஸ், அந்த லிப்ஸில் இருக்கிற அந்த ஹைலைட்ஸ், அப்புறம் அந்த ஐயில் இருக்கிற அந்த கேட்ச் லைட், அவங்களோட ஜுவல்லரி ஆகட்டும், அந்த ஹம்மிங் பேர்ட்ஸ், அதே ஃப்ரீடா காலோ தான் இதுலேயும் இருக்காங்க. பட் ஆனால் லுக் அட் த costume, the pattern in the dress, and then the earrings, the necklace. So everything is so beautiful and full of detailed attention to details. So she is one of my most favorite artists in the world. And next வந்து நான் பேச போகிறது வந்து ஒரு food stylist and photographer, Sarah Phillips. She does some amazing job with just vegetables and fruits. The way she arranges them, and ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்ட்ராக்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி black பேக்ரவுண்டில் இட் இஸ் ஸ்டில் லைஃப், but it is very nicely done. I would recommend you to follow her works if you are interested in such abstract still life photography. And yeah, so I actually follow quite a lot of other artists as well. Ceramic artists நிறைய ஃபாலோ பண்ணுவேன், அப்புறம் வந்து பேப்பர் கொலாஜ் ஆர்டிஸ்ட்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணுவேன், ஸ்கல்ப்டர்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்கிட்டேருந்துமே வந்து there will be something to get inspired from. If you are also an artist, then there is so much to learn. And even for a photographer, you can get inspired from the way they use colors, because I am a flower photographer and my pictures mostly depend on colors and vibrancy. So all these things inspire me in bringing out the best. So I would strongly recommend you to also take a look at these people and see how you can get inspired from for your works. So I'll see you again tomorrow with some post-processing. Like I said நான் first day காமிச்ச என்னோட சில photos எல்லாம் before and after காமிப்பேன், and I'll also process a couple of them and show you. So that is it from me for today. Bye bye, stay home and stay safe. Thank you.